ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பேச உள்ளார் ஐயா அவர்கள் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய இன்று நடத்தும் இந்த கருத்தரங்கில் எனக்கு பேசக்கூடிய தலைப்பு கொடுத்து, அதாவது தலைப்பு என்னவென்றால் கரணம். கரணத்தை பற்றி தான் நாம் இன்று பேசப் போகிறோம். பொதுவா 5 அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், கிழமை, வாரம். அதாவது கிழமை என்றால் வாரம். இந்த 5 அங்கங்கள் தான் பஞ்சாங்கம். இந்த 5 அங்கங்களை வைத்து நாம் ஒரு ஜாதகத்தில் பலன் சொன்னால் 100% சரியாக இருக்கும். கரணத்தை பற்றி எத்தனையோ ஜோதிட பெருமக்கள் பல விதமாக கூறியிருந்தாலும் கூட நான் என்னுடைய பாணியில் எனது குருமார் கற்றுக் கொடுத்த அந்த வடிவத்தில் நான் இன்று கரணத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் உங்களிடம் பரிமாறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கரணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். 11 கரணங்கள். அதில் சுப கரணம் என்று சொல்லக்கூடியது ஒரு 5 கரணங்கள், மத்தியம கரணம் என்று சொல்லக்கூடியது 2 கரணங்கள், அசுப கரணங்கள் என்று சொல்லக்கூடியது 4 கரணங்கள். ஆக மொத்தம் 11 கரணங்கள். அந்த கரணம் என்றால் என்ன, அது எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எண்ணற்றவை இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். கரணநாதன் எங்கே இல்லாரோ அவரை இயக்கினால் நன்மை தரும் என்பது ஜோதிட விதி. அதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. அப்ப கரணநாதன் எங்கிருந்தாலும் செயல்படுத்துவாரா, நன்மையை செய்வாரா என்றால் அதற்கும் சில விதிகள். இப்போ ஒரு கரணநாதன் திதி சூனியத்தில் இருந்தால் நிச்சயமாக கரணநாதன் தரக்கூடிய அந்த நற்பலன்களை தருவதில் சிக்கல் ஏற்படும். சரிங்களா? இப்ப கரணநாதன் வந்து எங்க இருந்தாலும் கொடுப்பாரா? இப்ப நான் ஒரு திரை மறைவில் இருக்கேன், ஒரு லைட் அடிக்கிறாங்க, வெளிச்சம் அடிக்குது, ஒரு 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 லைட், டார்ச் லைட் அடிக்கிறோம். எந்தவித இடையூறு இல்லாமல் இருந்தால் அந்த அந்த டார்ச் லைட் வந்து பிரகாசமாக தெரியும். அதே ஒரு திரை மறைவில் இருந்து ஒரு டார்ச் லைட் அடித்தால் அந்த வெளிச்சம் முழுமையாக கிடைக்குமா என்றால் இல்லை. அதுபோலத்தான் கரணநாதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். எப்படி என்றால் ஆட்சி, உச்சம், நீச்சம், இப்படியெல்லாம் இருக்கு. பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தம பலம் இருந்தால் நற்பலன்களை வந்து தருவார்கள். கரணநாதன் திதி சூனியத்தில் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை தரமாட்டார். அதுக்கு அடுத்தாற்போல் கரணநாதன் எங்குள்ளாரோ, ஒரு ஜாதகத்தில் கரணநாதன் எங்கு உள்ளாரோ அந்த பாவகம் சார்ந்த, காரகம் சார்ந்த குறை இருக்கும். அது வந்து திருப்தியே படமாட்டாங்க. நீங்க உங்க ஜாதகத்துல இங்க இருக்கிற கூடிய ஜோதிட பெருமக்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்க கரணநாதன் உங்களுக்கு தெரியும். அந்த கரணநாதன் லக்கணப்படி எங்குள்ளாரோ அங்கு வந்து ஒரு குறை இருக்கும். வாழ்க்கையில் வந்து நிம்மதி இருக்காது. இப்போ பவகரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணத்தில் அவருடைய கரணநாதன் செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கே ஒரு குறை இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும். அப்ப செவ்வாய் என்றால் ஒன்று வீடு, மனை, வண்டி, வாகனம். செவ்வாய் என்றால் சகோதரம். செவ்வாய் என்றால் மருமகன். செவ்வாய் என்றால் ரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரக உறவில் குறை இருக்கும் அல்லது நிம்மதி இருக்காது.
அதுபோல ஒவ்வொரு பாகவத்துக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப 2ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் இருந்தால், பவகரணத்தில் பிறந்து செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக குடும்பத்தில் அல்லது பண வருவாயில் அல்லது வாக்கில் ஏதோ ஒரு குறை இருக்கும், நிம்மதி இல்லா தன்மை இருக்கும். அப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ கரணங்கள் 11. அந்த கரணங்கள் 11 பவகரணம் என்றால், கரணம் பவம் என்றால் அதனுடைய கரணநாதன் செவ்வாய், அதனுடைய உருவம் அதாவது மிருகம் என்று சொல்லக்கூடியது சிங்கம், அவருடைய அதிதேவதை தேவேந்திரன். இப்போ பவகரணத்தில் பிறந்தவங்க நிறைய சொல்லுவாங்க, சிங்கம் படம் வைத்தால் நன்றாக இருக்கும், லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வழக்கமா சொல்லக்கூடிய அந்த பலன் அதிலே வந்து அது நடக்கும், மாற்று கருத்து இல்லை. அப்படி அதிதேவதை இருக்கின்றார்கள், அதாவது வந்து ஒவ்வொரு கரணத்திற்கும் அதிதேவதை இருக்கின்றார்கள். அந்த அதிதேவதை வழிபட்டாலும் கூட சிறப்பாக இருப்பார்கள். அந்த அதிதேவதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணா கூட அந்த கரணம் வந்து வேலை செய்யும். அப்போ பவகணத்தில் பிறந்தவர்கள் தேவேந்திரனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து முன்னேறுவார்கள். ரைட். அடுத்தது வந்து பாலவ கரணம். பாலவ கரணத்தினுடைய கரணநாதன் ராகு. ராகு எங்குள்ளாரோ அதை இயக்கினால் நன்றாக இருக்கும். ராகு காலம் அவர்களை மேன்மைப்படுத்தும். ராகு காலம் சில பேருக்கு வந்து சரியா இருக்காது, ஆனா இந்த ராகு காலம் இவர்களை வந்து மேன்மைப்படுத்தும். அது புலி, உருவம் வந்து புலி, அதனுடைய அதிதேவதை வந்து பிரம்மதேவன். பாலவ கரணத்தினுடைய அதிதேவதை பிரம்மதேவன். சரிங்களா? அடுத்து வந்து கபுல கர்ணம். கபுலம் அதனுடைய கரணநாதன் சனி, அதனுடைய மிருகம் வந்து பன்றி, கடவுள் வந்து அதிதேவதை வந்து முருகன். சோ கபுல கரணத்தில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். சற்று வித்தியாசமா தான் இருக்கும் இதெல்லாம். சரிங்களா? 100% வந்து சரியாக இருக்கும். இந்த அதிதேவதை எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்க வந்து செவ்வாய் வழிபாடு பண்ணுங்க, ராகு வழிபாடு பண்ணுங்க, சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க, சிங்கத்தை பாருங்க, புலியை பாருங்க, பன்றியை பாருங்க, கழுதையை பாருங்க, இப்படிதான் சொல்லுவார்கள். ஆனால் அதிதேவதை வந்து ஒவ்வொரு கரணத்துக்கும் அதிதேவதை உண்டு, அவர்களை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். அப்ப கபுலவ கரணத்தில் பிறந்தவர்கள் முருகர் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பார்கள். அடுத்ததாக தைதுளை கரணம். அவருடைய கரணநாதன் சுக்கிரன், அவருடைய மிருகம் வந்து கழுதைனா கல்யாணி என்று சொல்லக்கூடிய அந்த மிருகம். இவர்கள் வந்து பித்திருக்கள் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பார்கள். சரிங்களா? 5வதாக கரசை என்றால் சந்திரன், கரணநாதன் சந்திரன், அவருடைய மிருகம் வந்து யானை, அதிதேவதை வந்து பூமாதேவி. இவங்க வேற எங்கேயுமே போக தேவையில்லை. கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் பூமியை தொட்டு வணங்கினால் கூட செய்யக்கூடிய அல்லது போகும் காரியங்கள் நற்காரியங்களாக அமையும், ஒரு பைசா கூட செலவில்லை. சரிங்களா? 6வதாக வணிசை கரணம். வணிசை அவருடைய கரணநாதன் சூரியன், அவருடைய மிருகம் வந்து பசு உருவம் அல்லது காளை, எது வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதிதேவதை வந்து ஒன்று ஸ்ரீதேவி அல்லது லட்சுமி தேவி. ஒன்று ஸ்ரீதேவி வழிபாடு பண்ணலாம், இல்லை லட்சுமி தேவி வந்து வழிபாடு செய்தால் அந்த வணிசை கரணத்தில் பிறந்தவர்கள் நன்றாக இருப்பார்கள். அடுத்ததாக பத்திரை கரணம். பத்திரை என்றால் கரணநாதன் கேது, அதனுடைய அதாவது மிருகம் வந்து கோழி, சேவல், கோழி எது வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய அதிதேவதை யமன் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது 8வதாக சகுனி கரணம். அப்ப கரணநாதன் வந்து சனி பகவான், அதனுடைய உருவம் வந்து காக்கை. இவர் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பார்கள். சகுனி கரணத்தில் பிறந்தவங்க மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பார்கள். அடுத்து 9வதாக சதுஷ்பாதம். சதுஷ்பாதம் என்றால் நாய், கரணநாதன் குரு. இவர்கள் வந்து மணிபத்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள். இவர் யார் என்றால் அதாவது குபேரனுடைய சேனாதிபதி மணிபத்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த அதிதேவதை வழிபாடு செய்தால் சதுஷ்பாதத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு மேன்மை அடைவார்கள்.
அடுத்ததாக 10வதாக நாகவம், அவருடைய கரண்நாதன் ராகு, அதனுடைய மிருகம் வந்து பாம்பு. பாம்பு என்றால் ஆதிசேஷன். இவர்கள் வந்து ஆதிசேஷன் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பார்கள். அடுத்ததாக ஹிம்ஸ் துக்கணம் அப்படின்னா புழு, புழு என்று சொல்லக்கூடியது, அதனுடைய கரணநாதன் புதன். இவர் வந்து வாயு தேவன் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு கரணநாதனும் அந்த அதிதேவதையில் வந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, இப்போ பவகரணம், பவகரணத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு சில பலன்கள் மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பவம் என்றால் சிங்கம், அவருடைய கரநாதன் செவ்வாய். ஸோ என்ன எப்படி பலன் எடுப்பது என்றால், செவ்வாயும் அந்த சிங்கத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்க வேண்டும். அப்போ செவ்வாய் என்றால் மேசம், சிங்கம் என்றால் சிம்ம வீடு. மேசத்தையும் சிம்மத்தையும் தொடர்பு படுத்தி பலன் எடுத்தால் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் தெளிவாக பலன் கூறலாம். இப்ப நான் சொல்றது என்னன்னா, கரணத்தை வச்சு பலன் சொல்றது எப்படி அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸுங்க. அப்போ பவகரணத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, செவ்வாயினா அடங்கி போக மாட்டாங்க, பொதுவா அடாபடி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இவங்க சீக்கிரம் வந்து அடங்கி போக மாட்டாங்க. பவகரணத்தில் பிறந்தவங்க வந்து நிச்சயமா அடுத்தவர்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள். இவருடைய பேச்சை வந்து பிரதானமாக நினைப்பார்கள். இவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அந்த எண்ணங்கள் இருக்கும். மரியாதை கொடுக்காத இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க, நிச்சயமா போயிடுவாங்க. அதே போல இவங்க குழந்தைகள் மீது பாசம் அன்பு வைத்திருப்பார்கள். அவ்வளவு அடாவடி இருந்தாலும் கூட குழந்தைகள் மீது அன்பு பாசம் பண்பு எல்லாம் வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு பவகரணத்தில் பிறந்தவர்கள் வந்து நண்பர்கள் எப்பொழுதும் கூட இருப்பாங்க. 2 பேரோ 3 பேரோ நண்பர்கள் வந்து கூட இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து ஒரு கௌரவ குறைபாடு இருந்தால் நிச்சயமாக தூக்கி எறிந்து விடுவார்கள். போடா போங்கடா அப்படின்ட்டு. அது மாதிரி அதே மாதிரி இவங்களை யாராவது எதிர்த்தாங்கன்னா நிச்சயமா வந்து போட்டியில வந்து வென்று விடுவார்கள், சக்சஸ் ஆயிடுவாங்க. எதிர்த்து வந்து எதிரி வந்து வீழ்த்துவார்கள். பவகரணத்தில் பிறந்தவர் வந்து யாராக இருந்தாலும் எதிரி வந்து வீழ்த்துவார்கள் அப்படின்ட்டு ஒரு பலன் இருக்கு. இவர்களுக்கு வந்து வீட்டுல வந்து எல்லை பிரச்சனை இருக்கும். வீட்டுல வந்து காம்பவுண்ட் வால் பிரச்சனை, எல்லை பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். அதே சமயத்துல இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சொத்து கூட விட்டு கொடுத்து விடுவார்கள். சகோதரனுக்கோ அல்லது அண்ணன் தம்பிக்கோ யாரோ ஒருத்தருக்கு வந்து இவர்கள் சொத்து வந்து விட்டு கொடுத்து விடுவார்கள். இவருடைய தாய்க்கு வந்து மன வாழ்க்கை வந்து ஒரு சரியானபடியாக இருக்காது. பவகரணத்தில் பிறந்த ஜாதகருடைய தாய்க்கு மன வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஆனா தந்தை மேல் வந்து இவங்க பாசமா இருப்பாங்க. இவங்க தந்தை மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா தந்தைக்கும் மகனுக்கும் ஒத்து வராது. ஒருத்தர் மேல நேருக்கு நேரா பார்க்கும்போது எலியும் பூனையும் போலதான் இருப்பாங்க. இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்புறம் ஜாதகர் வந்து ரொம்ப பிரபலம் அடைவாங்க. ஜாதகர் எப்பவுமே ஒரு 40 வயதுக்கு மேல் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க. எதையுமே சாதித்து காட்டுவார்கள். பவகரணத்தில் பிறந்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து சாதிச்சு காட்டக்கூடிய அந்த யோகமான ஜாதகராக இருப்பாங்க. இவர்கள் வந்து பவகரணத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் ஓரை அல்லது செவ்வாய்க்கிழமை சூரிய ஓரையில் வந்து வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பாங்க. அப்பாவிடம் ஆசி பெறுவது சிறப்பு. இவங்க அப்பா கிட்ட வந்து தந்தையிடம் ஆசி பெறுவது சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தானே இந்த பவகரணத்துடைய கரண்நாதன். அதனால முருகர் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பார்கள். திருப்பரங்குன்றம் அது போன்ற அந்த ஸ்தலங்களில் வழிபாடு செய்தால் இந்த பவகரணத்தில் பிறந்தவர் வந்து சிறப்பாக இருப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் என்றால் ரத்தம். ஸோ பவகரணத்தில் பிறந்தவங்க ரத்த தானம் கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. ஒரு பரிகாரம், சரிங்களா? எல்லாரும் வந்து ஒரு வித்தியாசமான பரிகாரம் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே ஒரு வித்தியாசம் நடைமுறையில் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அந்த வழிபாடு அந்த பரிகாரங்கள் மட்டும்தான் சொல்வேன். விலை உயர்ந்த அல்லது பணம் அதிகம் செலவு செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள் ஒருபோதும் என்னுடைய கருத்துக்களில் இருக்கவே இருக்காது.
அடுத்து இரண்டாவதாக பாலவக்கரணம். பாலத்துல பிறந்தவங்க அவருடைய விலங்கு வந்து புலி, கரநாதன் ராகு. ஸோ புலி என்ன இப்படி இருக்கும், புலி மேல, அதாவது வந்து எப்பவுமே புலி வந்து புலியினுடைய காரகத்துவம் அவருடைய கேரக்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஈஸியா. அப்ப புலி என்ன பண்ணும், புலி எல்லாமே கண்காணிக்கும், மரத்தை மேலதான் இருக்கும். புலி எப்பவுமே கீழே இருக்காது, மரத்தை மேலதான் இருக்கும். அப்ப இந்த ஜாதகர் வந்து எப்பவுமே டாப்ல தான் இருப்பாரு. டாப்னா மேல் மாடியில வசிக்கூடிய நபராக இருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி ராகு புலி வந்து கண்காணிக்கும். அப்ப கண்காணிக்கிறது யாரு, போலீஸ், சிஐடி, ராணுவம், இதெல்லாம் வந்து இருப்பாங்க. பாலவக்கரத்துல பிறந்தவங்க நிச்சயமா அந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாலவக்கரத்துல பிறந்தவங்க நோட் பண்ணி பாருங்க, அப்படியே அப்படியே சிரித்து கொண்டே இருப்பார்கள். எதை சொன்னாலும் சிரிப்பாங்க. எதை சொன்னாலும் சிரிக்கிறவங்க பாலவக்கரத்துல பிறந்திருப்பாங்க. ஈஸியா அடையாளம் கண்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இவங்க வந்து எப்பவுமே புலி வந்து பழைய உணவு சாப்பிடாது, பழைய உணவை சாப்பிடாது. அது வந்து சூடான ரத்தம், சூடான உணவை மட்டும்தான் புலி சாப்பிடும். அதுபோல இவர்கள் வந்து சூடான உணவு, சூடானது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பழைய சோறெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா பவகரத்துல பிறந்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சிங்கம் வந்து என்ன பண்ணும், பழைய அடிப்போன அந்த மாமிசம் கூட சாப்பிட்றோம். சிங்கம் வந்துங்க, சிங்கத்துக்கு குறிக்கோளே கிடையாது. பழைய மாமிசம் இருந்தா கூட சாப்பிட்றோம். கெட்டு போனது எங்கேயாவது காட்டுல, நீங்களே டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அதனுடைய குணங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். புலிக்கும் சிங்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. புலி வந்து பழைய உணவு சாப்பிடாது. அது மாதிரி பாலவக்கரத்துல பிறந்தவங்க நிச்சயமா பழைய சோறு சாப்பிட மாட்டாங்க, சூடான உணவு தான் விரும்புவாங்க. ஸ்நாக்ஸ் பிரியதா இருப்பாங்க, அடிக்கடி சிறுதீனி. சரிங்களா? அதே மாதிரி இவங்க வந்து வெளியூர் வெளிநாடு போய் பிழைப்புக்காக சென்றால் சிறப்பாக இருப்பார்கள். வெளியூர் வெளிநாடு போனாங்கன்னா சிறப்பா இருப்பாங்க. இவங்க வந்து கண் கொஞ்சம் பாதிக்கும், கண் பிரச்சனை இல்ல, கண்ணே வந்து மாறுகண்ணா இருக்கும். கண்ணுல வந்து ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கும். ஏன்னா புலி கண் ஒரு மாதிரியே தான் இருக்கு. அது மாதிரி வந்து இவங்க கண்ணே வந்து ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க புலியில வந்து தானே இவர் நம்ம ஐயப்பன், ஐயப்ப பக்தர்களுக்கு இவர்கள் ஏதாவது ஒரு தானமா செய்தால் சிறப்பாக இருக்கும். புலி, அதாவது புலிப்படம் பார்த்தாலும் கூட நன்றாக இருப்பார்கள். தினமும் எந்திரிச்சு புலிப்படம் பார்த்தா நன்றாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த புலி பெட்டு விரிப்பு, இப்ப படுக்கை விரிப்பு இருக்கு பாத்தீங்களா, பெட்ஷீட்டு அல்லது வந்து ஏதாவது ஒரு இது பண்ணா கூட அந்த மஞ்சள் அந்த கருப்பு கலந்த அந்த மெத்தை விரிப்பு இருந்தாலும் கூட அவங்க வந்து சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து கடன் பிரச்சனை இருக்கும். தயவுசெய்து வந்து பாலவக்கரத்துல பிறந்தவங்க கடன் மேக்சிமம் வாங்கக்கூடாது. இது வந்து ஒரு எச்சரிக்கை. அதே போல இவங்க வந்து தூக்க குறைபாடு இருக்கும். பாலவக்கரத்துல பிறந்தவங்க இரவுல வந்து தூக்க குறைபாடு இருக்கும். அதே மாதிரி ஆண் வாரிசு பிரச்சனை இருக்கும். இவருக்கு வந்து ஆண் வாரிசு பிரச்சனை இருக்கும். புலி வந்து அதிகமா வந்து தண்ணி குடிக்காது, புலி வந்து அதிகமா தண்ணி குடிக்காது. அதனால சிறுநீரகம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். இவர்கள் வந்து அதிகமாக தண்ணீர் அருந்த வேண்டும். சரிங்களா? இவங்க வந்து அதிகமா தண்ணி குடிக்கணும். அப்பதான் அந்த கிட்னி சம்பந்தப்பட்டது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட அந்த பாதிப்பு வராமல் இருக்கும். ஆச்சுங்களா? இவர்கள் வந்து வழிபாடு செய்வது என்னதுன்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலம் அல்லது குலதெய்வ வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பாங்க. ராகு காலம் இவர்களை மேன்மைப்படுத்தும். இப்ப நாள்ல ராகு இருந்ததுன்னா, இப்ப பாலவக்கரத்துல பிறந்து நாளில் ராகு இருந்தால் தாயிடம் ஆசி பெறுவது சிறப்பாக இருக்கும். அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டால் சிறப்பாக இருப்பாங்க. அதே போல பாலவக்கரத்துல பிறந்து ராகு வந்து 9ஆம் இடத்தில் இருந்தால் தந்தையிடம் ஆசி பெறுவது சிறப்பு. அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது சிறப்பு. இவர் வந்து திருச்செங்கோடு அத்னாரீஸ்வரர் அல்லது கொடுமுடியில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவர் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த பாலவக்கரத்துல பிறந்தவங்க இந்த திருச்செங்கோடு அத்னாரீஸ்வரரையோ அல்லது கொடுமுடியில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவரையோ வழிபாடு செய்தால் அந்த பாலவக்கரணம் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. அடுத்ததாக கபுளவம், கபுளவக்கரணம். இதனுடைய உருவம் வந்து பன்றி, அவருடைய கரணநாதன் சனி பகவான். பன்றினாவே வராகம், வராகி அப்படின்னு சொல்லலாம். இப்ப சனி பகவான் வந்து ஆண் வீட்டில் இருந்தாங்கன்னா வராக மூர்த்தி வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும்.
அதே போல சனி பகவான் வந்து பெண் வீட்டில் இருந்தால் வராகி அம்மன் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். இப்ப ஜாதகத்துல பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல அந்த கௌளவ கரத்தில் பிறந்த ஒரு ஜாதகியோ ஜாதகரோ வரும்போது ஆண் வீட்டுல வந்து சனி பகவான் இருந்தால் வராகமூர்த்தி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னா, ஆமாங்க நான் போய் வழிபாடு பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சனி பகவான் வந்து பெண் வீட்டில் இருக்கும்போது நீங்க வராகி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு வராகி தாங்க பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க கிளைண்ட். அப்ப எவ்வளவு அந்த மகத்துவம் வந்து அந்த அந்த கரணத்தை பத்தி தெரிந்திருந்தால் மட்டும்தான் நாம் சொல்ல முடியும். கரணத்தினுடைய பலன் தெரிந்திருந்தால் மட்டும்தான் நாம் சொல்ல முடியும். அப்ப கரணத்துக்கும் பலன் உண்டு. ஒரு 10% வந்து 20% வந்து நிச்சயமாக பலன் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கௌளவ கரத்துல பிறந்தவங்க நிச்சயமா கூட்டு குடும்பத்தை விரும்புவாங்க. இப்போ பன்றின்னு சொல்லிட்டோம். பன்றி எத்தனை குட்டி போடுதுங்க? நிறைய குட்டி போடுது. அது எப்பவுமே கூட்டமா தான் போகும், தனிச்செல்லாம் போகாது. அப்படி இவர்களும் வந்து கூட்டு குடும்பத்தை மட்டும் விரும்புவாங்க, தனி குடித்தனம் போக விரும்ப மாட்டார்கள். ஜாயிண்ட் ஃபேமிலி என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி தலைமை பண்பு இருக்கும் இவங்களுக்கு. இங்கே ஒரு பக்கம் வந்து தலைமை பண்பு நிச்சயமாக தலைமை தாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்க வாழ்க்கையில வந்து நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக இவங்க வந்து ஒரு பிடிவாத குணமாக இருப்பாங்க. கௌளவ கரணத்துல பிறந்தவங்க ஒரு அடமெண்ட் பிடிவாத குணம் அப்படி இருப்பாங்க. இவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்க முடியாது. கோபத்தை வந்து இவங்க அடக்க முடியாது, ரொம்ப கோபப்படுவாங்க. அடுத்து வந்து இந்த கௌளவ கரணத்துல பிறந்தவங்க எப்பவுமே அவங்க ஃபேமிலியில அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே திருமணம் வந்து நடத்தி வைப்பாங்க. இவர்கள் முன்னின்று திருமணத்தை வந்து குடும்பத்திற்காக நடத்தி வைப்பார்கள். குடும்பத்திற்காக திருமணத்திற்காக அதிகமாக செலவு செய்வாங்க. இவருடைய வாழ்க்கையை வந்து நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அவருடைய குடும்பத்தை பத்தி தான் சிந்தனை இருக்கும். அதனால இது வந்து இவங்க நிச்சயமா இப்படித்தான் இருப்பார்கள். இவர்கள் வந்து சொல் பலிதம் உண்டாகும், வாக்கு பலிதம். கௌளவ கரணத்துல பிறந்தவங்க நிச்சயமா ஜோதிடராக இருந்தாலும் சரி, அது வாக்கு குறி சொல்பவராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வாக்கு பலிதம் உண்டு. இப்ப எனக்கு ஒரு வாக்கு பலிதம் இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க. நான் ஜோதிடம் படிக்கலாமா என்றால் யாரோ கேட்கறாங்க. கேட்கும்போது சும்மா சிம்பிளா கௌளவ கரணத்துல பிறந்ததால் நிச்சயமாக வாக்கு பலிதம் உண்டு, வேற மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கெல்லாம் போய் 2ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டு பார்க்கறது, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரா, 2ஆம் இடத்துல பாவகரங்கள் இருக்கா அல்லது சுபகரங்கள் இருக்கா பார்க்கவே தேவையில்லை. அந்த கரணத்தை வைத்து சொன்னாலே போதும். சரிங்களா? அடுத்து வந்து இவர்களுக்கு என்று தனி பாதை வந்து வகுத்துக் கொள்வார்கள். இந்த கௌளவ கரணத்துல பிறந்தவங்க தனி ஒரு கொள்கை, தனி பாதை அமைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் வந்து வராகமூர்த்தி வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்து காவல் தெய்வங்கள், நம்ம முனீஸ்வரன், அதே மாதிரி காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் என்றாலே திருநள்ளாறு. சோ இவர்கள் வந்து கௌளவ கரணத்தில் பிறந்தவர்கள் வந்து ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும். அது எப்ப போகணும்? சனி திசை, சனி புத்தி இப்படி நடக்கக்கூடிய காலங்களில் வந்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அதே போல இவர்கள் என்ன பண்ணணுமா, பன்றி உருவம், அதாவது கௌளவ கரணம் என்றால் பன்றி, அந்த பன்றி உருவத்துடைய உண்டியில் வாங்கி அதுல 5 ரூபாயோ 10 ரூபாயோ போட்டு சேமிப்பு செய்தால் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும். இவர் வந்து கடனால் துன்பப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கௌளவ கரணத்துல பிறந்தவங்களும் கடனால் துன்பப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடனை வந்து குறைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தைதுளை கரணம். தைதுளை என்றால் கழுதை. சோ கழுதை எப்படி இருக்குமோ அதே போலத்தான் இவர்களும் வந்து கழுதை வந்து பொதி சுமக்கும். இவர்கள் வந்து எது கொடுத்தாலும் கையில வச்சிருப்பாங்க. தைதுளை கரணத்துல பிறந்த இங்க யாரா இருக்கீங்களா? தைதுளை கரணத்துல பிறந்தவங்க யாரா இருக்கீங்களா ஜி? யாரும் இல்லை. சரி, இருந்தா அப்ப எப்படி கை தூக்குங்க. எனது பாடமா படிச்சோம்னா நல்லா இருக்காது. பாடமா கேட்டா போர் அடிக்கும், தூக்கம் வரும். சரிங்களா? இதெல்லாம் எவ்வளவு மகத்துவமானது. நான் நோட்ஸ் எடுத்து வந்திருக்கிறேன். இங்க 1000 கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சும்மா இல்லைங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எழுதி போடல தைதுளை கரணத்துல பிறந்த விட்டு இருப்பான், பவத்துல பிறந்த விட்டு இருப்பான்னு யாரும் பஸ் ஸ்டாண்ட்ல எழுதி போடலைங்க. யாரும் குருமார்கள் வந்து பொருளாதாரம் இல்லாம சொல்லி கொடுக்கல. மேடை போட்டு எப்படிங்க பணத்தை செலவு பண்ணி நாம எல்லாம் படிச்சு வந்திருக்கிறோம். ஒரு 4 பேருக்கு காதுல கேட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? நன்றிங்க ஐயா. இவங்க தைதுளை கரணம். அப்ப சுக்கிரன், கரணநாதன் சுக்கிரன். அப்ப சுக்கிரனாவே எப்படி இருப்பாங்க?
ரொம்ப அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இவங்க காசே இல்லைன்னா கூட தினமும் வந்து கந்தலாடை அணியக்கூடாது. கந்தலாடை இருந்தா கூட நல்லா துவைச்சி நீட்டா சுத்தமா இருக்கணும். அப்பதான் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும். நீட்டா இருப்பாங்க. அதே மாதிரி சென்ட் எல்லாம் போட்டுக்குவாங்க. இந்த தைதுளை கரத்துல பிறந்தவங்க சென்ட் அடிச்சு வாசனை திரவியங்களை வந்து அடித்துக் கொள்வார்கள். கொஞ்சம் அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இவங்க வந்து உணவு சுத்தமான உணவு சாப்பிடுவாங்க, சுத்தமான ஆடை அணிவாங்க, சுத்தமா இவங்க இருப்பிடத்தை வந்து சுத்தமா வைத்துக் கொள்வார்கள் அப்படின்ட்டு. அது பேருக்கு தான் கழுதைங்க. கரநாதனுடைய உருவம் வந்து கழுதை. ஆனா கழுதை அப்படி இருக்காதுங்க. கழுதை பாக்குற எப்படி அழகா இருக்கும். கழுது குட்டி எவ்வளவு அழகா இருக்குங்க ஐயா, உங்களுக்கு தெரியுமில்ல? கழுது குட்டி மூஞ்சி பார்த்தோம்னா முகத்தை பார்த்தா வெள்ளையா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். அப்படி வந்து இவங்களும் வந்து அழகாக இருப்பார்கள். அதே போல இவங்களுக்கு வந்து காதல் திருமணம், சுக்கிரனாவே காதல். சோ இவங்க வாழ்க்கையில இவங்க குடும்பத்துல வந்து நிச்சயமாக காதல் திருமணம் செய்திருப்பார்கள். அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. அதே சமயத்துல புகழ்ந்து கொண்டே இருக்கு. ஓகேங்க ஐயா, இவங்க வந்து புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தைதுளை கணத்துல பிறந்தவங்க ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னா புகழ்ந்து பேசினா நிச்சயமாக அந்த வேலையை வந்து செய்து கொடுத்து விடுவார்கள். இவங்க வந்து கோப வார்த்தை பேச தாங்கி கொள்ள மாட்டார்கள். ஏதாவது திட்டிவிட்டா நிச்சயமா தாங்கி கொள்ள மாட்டார்கள். அதனால இவர்கள் வந்து திட்டக்கூடாது. தைதுளை கணத்துல பிறந்த ஜாதகரை திட்டக்கூடாது. எந்த அளவுக்கு வந்து நேக்கா, எந்த அளவுக்கு வந்து பதமா அவங்களுக்கு வந்து வழி நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவர்களை வழி நடத்தப்பட வேண்டும். இவர்கள் வந்து ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். ரத்த சம்பந்தப்பட்டது, ரத்தத்தில் கிருமிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தைராய்டு சம்பந்தப்பட்டது, சுக்கரன கிட்னி சம்பந்தப்பட்டது, சுக்கரன விந்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். அதனால இவர்கள் வந்து நிச்சயமாக இது சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் வந்து போலீஸ், மருத்துவம், கம்ப்யூட்டர் துறையில வந்து இருப்பாங்க. ஒண்ணு போலீஸ் துறையிலையோ, காவல்துறை அல்லது மிலிட்ரி, ராணுவம், மருத்துவத்துறை அல்லது கம்ப்யூட்டர் துறையில வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஜாதகர் வர்றாரு, ஐயா எனக்கு என்ன துறை வந்து நான் படிக்கலாம், அல்ல என்ன துறைக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்தையும் பார்த்து, 7 பார்த்து, 8 பார்த்து, 10 பார்த்து, எல்லாம் பார்த்து குழம்பி போய் புதனையும் பார்த்து தலை சுத்திரும் இல்லைங்களா ஐயா? எதை வச்சு சொல்றது அப்படின்ட்டு தலை சுத்திரும். நமக்கு என்ன தோணுதோ சொல்லிடுறோம். ஆனா இந்த கரணத்தை வைத்தே நாம் சொல்லிவிடலாம். அப்போ இந்த தைதுளை கரணத்துல பிறந்தவங்க நிச்சயமாக போலீஸ், ராணுவம், மருத்துவம் சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல எல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து ஆடை வடிவமைப்பதில் வந்து சிறந்து விளங்குவாங்க. இப்போ நூல் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு தறி, பவர்லூம்ஸ், திருப்பூர் நிட்டிங்ஸ், இது மாதிரி இது போன்ற அந்த துறையில வந்து சிறந்து விளங்குவாங்க. இவர்கள் வந்து வழிபாடு ஸ்ரீரங்கர் ரங்கநாதர் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். திருவாரூர் பக்கத்துல கரகுருநாதர் அவர்களை வந்து வழிபாடு செய்தாலும் சிறப்பாக இருப்பாங்க. வெள்ளி காப்பு அணிந்தால் சிறப்பு. இந்த தைதுளை கணத்துல பிறந்தவங்க வந்து வெள்ளி காப்பு அணிவது சிறப்பு. சரிங்களா? இவர்கள் வந்து பெண்களை மதிக்க வேண்டும். பெண்கள் கிட்ட தவறான முறையில் நடக்கக்கூடாது. பெண்கள் சாபத்தை வாங்கக்கூடாது. சரிங்களா? அத்தையிடம் ஆசி பெற வேண்டும். அவங்க அத்தை இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது சிறப்பா இருப்பாங்க. அதே சுக்கிரன பசுக்களுக்கு உணவு தானம் வழங்க வேண்டும். சோளத்தட்டோ, கம்மந்தட்டோ, ஏதோ ஒன்று, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, இந்த அகத்தீரை கொண்டு போய் கொடுப்பாங்க பசுமாட்டுக்கு, சிவாலயங்களுக்கு. அதற்கு பதிலாக சோளத்தட்டெல்லாம் கொடுக்கலாம். பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்தால் நிச்சயமாக அந்த தைதுளை கரணத்தில் பிறந்தவர்கள் வந்து சிறந்து விளங்குவாங்க. அடுத்ததாக கரசை கரணம். ஸோ அதனுடைய கரணநாதன் சந்திரன், உருவம் வந்து யானை. இவங்க அறிவு வந்து பிரம்மாண்டமா இருக்கும். நல்ல அறிவாளியா இருப்பாங்க. அதிக ஞாபக சக்தி இருக்கும். இவர்கள் வந்து எடை சார்ந்த பிரச்சனை இருக்கும். இந்த கரசை கரணத்துல பிறந்தவங்க யானை அல்லவா? யானை எப்படி இருக்கும்? எடை அதிகமா இருக்கும். ஸோ எடை சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா அவர்களுக்கு இருக்கும். ஒண்ணு குண்டா இருப்பாங்க. ஐயா நீங்க எந்த
சிவபெருமாள் ஐயா, நீங்க எந்த கரணம்? பவமா? சரி சரி. ஏன்னா ஐயா வந்து கொஞ்சம், நீங்க பவம், நீங்க கரசை. கரசையில வந்து எடை சார்ந்த பிரச்சனை, ஒண்ணு குண்டா இருப்பாங்க இல்லைன்னா ஒல்லியா இருப்பாங்க. உப்பு வந்து அதிகமா சாப்பிடக்கூடாது. ஐயா கரசை, கரசை கரணத்துல பிறந்தவங்க உப்புனால பாதிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்றையிலிருந்து நீங்க உப்பு அதிகமா சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ரைட். ஐயா வந்துட்டாரு. ஆனா 5 தானே சொல்லியிருக்கேன், சுருக்கமா சொல்லிடுறேன். சரி. இவங்க வந்து அரசியல், அரசாங்கம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட அந்த தொடர்புகள் உண்டு. அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஐயா ஏதோ அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணீங்களா? பண்ணீங்க. சூப்பர். ரைட். இதெல்லாம் நடக்குங்க ஐயா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில வந்து எதிர்பார்த்த அந்த மன வாழ்க்கை திருப்தியா இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு தான். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த மன வாழ்க்கை வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லுதுங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்காங்க. அடிக்கடி எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா அம்மாவிடம் ஆசீர்வாதம் சிறப்பு. குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்காங்க. அமாவாசை வழிபாடு, அன்னதானம் இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். திங்கட்கிழமை சிவபெருமானோடக்கு, திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு அபிஷேகம் வாரம் ஒரு முறை வந்து திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி யானைக்கு வந்து உணவளிக்கணும். யானை எங்கேயாவது கோயில் யானை இருந்தது என்றால் ஏதோ ஒரு உணவு அளித்தால் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தாக வணிசை கரணம். வணிசைனா காளை, அவருடைய கரநாதன் சூரியன். இவங்க வந்து புகழ் மிக்கவராக இருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. அரசு, அரசாங்க தொடர்பு, ஒப்பந்த வேலையில் வந்து இருப்பாங்க. ஒப்பந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்தம், அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் வந்து வேலையில் இருப்பாங்க. இவங்க வந்து காதல் திருமணம் செஞ்சிருப்பாங்க. இவங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் காதல் திருமணம். வந்து பொருளாதார நோக்கம் இருக்கும். பணம் யாராவது திறந்திருக்கீங்களா வணிசையில? வணிசையில இல்ல. சரி, பொருளாதார நோக்கம் இருக்கும். இவங்க எப்படி மாடு அசைப்படுவதோ அப்படிதான் அசைப்படுவாங்க. ஒரு செயல், ஒரு சொல்ல வந்து சொல்லிவிடுவாங்க, அது பின்னாடி வந்து யோசனை பண்ணுவாங்க, அட சொல்லிவிட்டோமே அப்படின்ட்டு பின்னாடி மாடு மாதிரி அசை போடுவார்கள் அப்படின்ட்டு. இவர் வந்து பெண் குழந்தை யோகங்கள் இருக்கும். முதல்ல வந்து பெண் குழந்தை பிறக்கும். சரிங்களா? அடுத்து வந்து வழிபாடு வந்து சிவன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்தாக பத்திரை கரணம், அதனுடைய அதிபதி கேது, அதனுடைய உருவம் வந்து கோழி, அதிதேவதை யமன். இவங்க வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஸ்பீடா இருப்பாங்க. இப்போ பாக்குறதுக்கு, இப்போ சேவல் பாக்குற அழகா இருக்குமா இருக்காதுங்களா? ஒரு சேவல் இருக்கு அழகா இருக்கும் இல்ல, அது மாதிரி இவங்களும் வந்து அழகா இருப்பாங்க. இவங்க வந்து முடி சார்ந்த பிரச்சனை இருக்கும், முடி சார்ந்த பிரச்சனை இருக்கும். இவங்க சீக்கிரம் வந்து உணர்ச்சி வசப்பட்டுவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. எது பத்திரிகை பிறந்தவங்க சீக்கிரம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இவர் வந்து 2 தொழில் அல்லது அப்பா தொழில் இல்ல பரம்பரை தொழில் ஏதோ ஒண்ணு இருக்கும். ஒரே இடத்துல 2 தொழில் பண்ணுவாங்க, இல்ல அப்பாவோட தொழில் பண்ணுவாங்க, இல்ல பரம்பரையில் என்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இவர்களும் வந்து மருத்துவம், அதே போல ஜோதிடம், நகை செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் நகை செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. மருந்து கடை வச்சிருப்பாங்க, முடிவெற்ற கடை, எக்ஸ்ரே, ஸ்கேன் சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் துறை சம்பந்தப்பட்டதுல இவங்க வந்து தொடர்பு உண்டு. அதே மாதிரி டிராக்டர், ஜேசிபி, இந்த மண் அள்ளுறதெல்லாம் நிச்சயமா இருக்கும். குவாரி சம்பந்தப்பட்டது, மைன்ஸ் இதெல்லாம். ஏன்னா கோழி வந்து குப்பையை கிளறது இல்லைங்களா? கோழி வந்து குப்பையை பூமி தானே பறைக்குது. அது மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் இவர்களுக்கு உண்டு. சரிங்களா? இவர்களுக்கு வந்து பெண் வாரிசு யோகம் தான் அதிகமா இருக்கும். முதல்ல பெண் பிறக்கக்கூடியது பெண்ணாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பத்திரை கரணத்தில் பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். திருச்சியில வந்து உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலய வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது கோழி வழிபட்ட ஸ்தலம். திருச்சியில உறையூர் இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் கோழி வழிபட்ட ஸ்தலம். அடுத்ததாக வந்து சனி, சகுனி, உருவம் வந்து காகம். மகாவிஷ்ணு, அவருடைய கரநாதன் வந்து புதன். இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பார் என்றால், இது வந்து காக்கை,
காக்கா எப்படி இருக்கும் அப்படித்தான் இவங்களும் இருப்பாங்க. அப்படின்ற சொந்தக்காரரோட உறவினரோட கூடித்தான் இருப்பாங்க. தனிச்சு யாரும் இருக்க மாட்டாங்க. சாப்பாடு கூட வந்து பகிர்ந்துதான் சாப்பிடுவாங்க. தனிச்சு வந்து சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கண் பிரச்சனை இருக்கும். காக்கா எப்படிங்க ஐயா பாக்குது? காக்கா நேரா பாக்குதுங்களா? காக்கா சைட்ல தானே பாக்குது, இப்படிதானே பாக்குது. அப்படிதான். அப்போ காக்காய் நேரா பார்த்தா கண் பார்வை இல்லை, நேரா பார்க்காது. அப்படி இவங்க இந்த சகரிகரத்துல பிறந்தவங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கும், பார்வை பிரச்சனை இருக்கும். சரிங்களா? இவர்களுக்கு வாகன யோகம் உண்டு. இவங்க பேச பேச வந்து பேச்சின் மூலியமாக புகழ் பெறுவார்கள். மேடை பேச்சு, ஏதோ பட்டிமன்றம், அரசியல் எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்க, பட்டிமன்றம், அது மாதிரிலாம் வந்து பேச்சின் மூலியமாக புகழ் பெறக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க வந்து குழந்தைகள் பிறந்த பிறகுதான் யோகம். அப்படின்னா திருமணம் முடிந்த பிறகு குழந்தைகள் பிறந்த பிறகுதான் யோகம் இவர்களுக்கு. இவங்க பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கும். இவர்களுக்கு சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போனாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி எல்லாம் போலாம்லான்னு கேட்டா இந்த சகுனிகாரத்துல பிறந்தவங்க அதை பார்த்துட்டு தான் சொல்லணும். சனி பகவான் எங்க இருக்காரு, புதன் பகவான் எங்க இருக்காரு பார்த்துட்டு தான் சொல்ல வேண்டும். சரிங்களா? இவங்க வந்து அப்பா வந்து அரசாங்க தொடர்பு இருப்பாங்க. இவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு அரசாங்கத்திலேயோ அரசு வேலையிலேயோ வந்து இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஆசிரியரை கூட இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு டீச்சரா, வாத்தியரா கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து மனைவியுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். இவங்க மனைவியுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருப்பார்கள். இவர்கள் வந்து திருநள்ளாறு, குச்சனூர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து சகுனிகரத்துல பிறந்தவங்க திருநள்ளாறு, குச்சனூர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக சதுஸ்பாதம். சதுஸ்பாதம் என்றால் நாய். சரிங்களா? அடுத்து வந்து கரணநாதர் குரு. அப்ப குரு என்றால் பேரறிவு, அதிக அறிவு இவங்க வந்து இருப்பாங்க. அமானுஷ்ய சக்தி இருக்கும். மேதாவியா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஷீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சிறப்பா இருப்பாங்க. அதே மாதிரி சிறந்த காவல்காரர்கள். ஏன்னா நாய் வந்து ரொம்ப காவல் காக்கும் இல்லைங்களா? நன்றி மறக்காதது நாய். ஸோ இவங்க வந்து நன்றி உள்ளம் படைத்தவராக இருப்பார்கள். காவல் நல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டா இருப்பாங்க. போலீஸ் துறையில் கூட இருப்பாங்க. நாட்டை காவல் காப்பாங்க, வீட்டையும் காவல் காப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். இவர்கள் வந்து நன்றி மறக்க மாட்டாங்க. நாய் எப்படி நன்றி மறக்கலையோ அப்படி நன்றி மறக்காத நபராக இருப்பாங்க. ஒட்டு கேட்பாங்க, பக்கத்துல வந்து ஒட்டு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து புரளி பேசுவாங்க. கோல் மூட்டுறது, கிளாஸ் இருக்கும்போது இவங்க கோல் மூட்டுவாங்க. ஸ்டூடெண்டா இருக்கும் போதெல்லாம் கோல் மூட்டுவாங்க. அப்படி அதே மாதிரி இவர்களுக்கு வந்து நன்மை செய்தால் கடைசி வரை நன்மையாக இருப்பாங்க. அதாவது வந்து சதுஸ்பாத நாம யோகத்துல பிறந்தவங்க இவர்களுக்கு நன்மை செய்தால் கடைசி வரை நன்மையாக இருப்பாங்க. ஆனா கெடுதல் செஞ்சுட்டா கடைசி வரையில வந்து நமக்கு வந்து எதிரியாக இருப்பார்கள். நாய் எப்படி ஒரு கல்லை எடுத்து அடிச்சுட்டோம்னா நமக்கு வந்து துரத்திட்டே வருது, அது மாதிரி இவர்களும் இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து வாடகை வீட்டை வாடகை வீட்டை விலைக்கு வாங்குவாங்க. வாடகை வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு அம்சம் யோகம் இருக்கு. அதே மாதிரி இவங்களும் ஜோதிடர், எழுத்துத்துறை, விளையாட்டுத்துறையில வந்து சிறந்து விளங்குவாங்க. மஞ்ச காமால வராம பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சதுஸ்பாத நாம யோகத்துல பிறந்தவங்க மஞ்சள் காமாலை வராம பார்த்து கொள்ள வேண்டும். இவர் வந்து வழிபட வேண்டியது பைரவர் வழிபாடு. அதே மாதிரி நாய்க்கு வந்து உணவு கொடுக்கறது, குருநாதர் வழிபாடு, இது செஞ்சாங்கன்னா சிறப்பா இருப்பாங்க. அடுத்தது 10வதாக நாவகம், நாகவம் கரணம். அவருடைய கரணநாதன் ராகு. அதோடைய உருவ வந்து பாம்பு. அதிக அறிவா இருப்பாங்க. ஜோதிடம், கவிதை, மருத்துவம், ரயில்வே துறையில் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் ரயில்வே துறையில் இருப்பாங்க. லாரி, பஸ், டிரான்ஸ்போர்ட்ல வந்து இவங்க நம்பர் 1 இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணமாயிரும். நாகவம் கரணத்துல பிறந்தவங்க எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் ஜீரணமாயிரும். அசைவமா இருந்தாலும் சரி, சைவமா இருந்தாலும் சரி. ஏன்னா ராகு என்றால் பாம்பு. ராகு மட்டும் தலை, வாய். அப்ப ராகு வாய்க்குள்ள என்ன போட்டாலும் ஜீரணமாயிரும். அப்படி வந்து ஒரு அமைப்பு இருக்கு. அது இவங்க வந்து கடன் பிரச்சனை இருக்கும். கடன் பிரச்சனை, தவறான பழக்க வழக்கம் இருக்கும், அதை திருத்தி கொள்ள வேண்டும். அதே போல தோல் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி இருக்கும். இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வந்து வச்சிருப்பாங்க.
ஒன்று ரெண்டு சொத்து மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வந்து வைத்திருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பாங்க. திருநாகேஸ்வரம், திருப்பாம்பூரம், அதே மாதிரி சாய்பாபா வழிபாடு இதெல்லாம் செஞ்சா சிறப்பாக இருப்பாங்க. இன்னொன்று என்னென்ன, புற்றுநோய் அல்லது தோல் நோயாளிகளுக்கு உதவி செய்யணும். யாராவது புற்றுநோய் இருந்தாங்கன்னா அல்லது தோல் அலர்ஜியால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உதவி செய்ய வேண்டும். யாரு? நாவக காரணத்தில் பிறந்தவங்க மாதிரி உதவி செஞ்சா நல்லா இருக்கும். சரிங்களா? கடைசியாக ஹிம்ஸ் துக்கணம். போர் அடிக்குதுங்க. ஆமா, சொல்லிடுறேன். கடைசி கதையா இருந்தாலும் முட்லா கேள்வி பழமொழி இருக்கு இல்லையா? எந்த கதையா இருந்தாலும், கெட்ட கதையா இருந்தாலும் முட்லா கேளும்பாங்க கிராமத்துல. சோ அதனால இது நல்ல கதை தான், யாரும் சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் சொல்றேன். சரிங்களா? ஹிம் சுக்னம் கடைசியாக 11வது கரணம் ஹிம் சுக்னம். அதனுடைய கரநாதன் புதன். அதனுடைய மிருகம் வந்து மிருகம் இல்லை, அதனுடைய உருவம் வந்து புழு. அதிதேவதை வந்து வாயு தேவன். இது வந்து விளையாட்டு வீரரா இருப்பாங்க. நீச்சல் போட்டியில வந்து ரொம்ப இதா இருப்பாங்க, புகழ் பெறுவாங்க. வந்து ஆராய்ச்சி குணம் இருக்கும், மருத்துவம், ஜோதிட துறையில சிறந்து விளங்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு விரும்புவாங்க. நாவகரத்துல பிறந்தவங்க, கிம்ஸ் துக்கரத்துல பிறந்தவங்க சீக்கிரம் திருமணத்தை விரும்புவார்கள். 18 வயசா இருந்தா கூட 16 வயசா இருந்தா கூட அவங்க கல்யாணத்தை விரும்புவாங்க. சரிங்களா? அது இவங்க வந்து தலை வந்து பெரிதாக இருக்கும், தலை கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்போ புழுவுக்கு வந்து தலை பெருசா இருக்கும் இல்லைங்களா? புழுவுக்கு அதனுடைய உருவத்தை விட தலை கொஞ்சம் பெருசா இருக்கும், உருட்டா இருக்கும். அப்படி இவங்க தலையும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இவங்க வங்கி சம்பந்தப்பட்டது, கஜானா சம்பந்தப்பட்டது, லாக்கர் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டர், பொருளாதாரத்துல வந்து சிறந்து விளங்குவாங்க, சிறந்த ஆடிட்டரா இருப்பாங்க. சரிங்களா? அம்மா வழியில வந்து சொத்துக்கள் வந்து அமையும். இந்த ஹிம் சுக்கரத்துல பிறந்தவங்க அம்மா வழியில சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பா இருக்கும். இவங்க வந்து நாட்டு பற்று அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. தன்னாடு தன் தேசம், இப்போ மோடி ஐயாவெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா, அது மாதிரி வந்து தன்னாடு தன் தேசம் தன் மக்கள் அப்படின்ட்டு ஒரு ஒரு நாட்டு மேல பற்று இருக்கும். சரிங்களா? இவங்க பத்திரிகை துறையில, எழுத்து துறையில சிறந்து விளங்குவாங்க. இவர் வந்து காசி வழிபாடு பண்ணுவது சிறப்பு. காசியில காசி விஸ்வநாதர் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அல்சர் அல்லது பச்சை நரம்பு வியாதி இருக்கு பாத்தீங்களா, வெரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்பினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு உதவ வேண்டும். நரம்பு சுருண்டு இருக்கும் பாத்தீங்களா கால் எல்லாம், அதனால அவங்களுக்கு வந்து உதவி செய்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி தோல் அலர்ஜி இருக்கிறவங்க அல்லது ஏதாவது ஒரு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில வந்து முன்னேறுவாங்க. எனக்கு இந்த கரணத்தினுடைய சிறப்புகள் பற்றி பேச வாய்ப்பு வழங்கிய எடப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும், என்னோடு பயணம் செய்த திரு சேது மாதவன் என்கின்ற கேது மாதவன் ஐயா அவர்களுக்கும், சிவபெருமாள் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்வளவு நேரம் வந்து பொறுமையாக கேட்ட அத்துணை ஜோதிட பெருமக்களுக்கும் என் உளவுபூர்வமான நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக கர்ணத்தின் சூட்சமங்கள், கர்ணநாதன் எப்படி பலப்படுத்த வேண்டும், என்ன கர்ணத்தில் பிறந்தால் என்ன பலன்கள் என்பதை மிகவும் சிறப்பாக